அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது மாநில தகுதி தேர்வு TN-SET 2024 நடத்துவதற்கு அறிவிக்கை நாள் 20/3/2024 அன்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் அரசாணை மற்றும் UGC-இடம் இருந்து பெறப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு 2025 மார்ச் மாதம் 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு எண் அந்த பெட்டிஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடிப்படையில் மாநில தகுதி தேர்வில் அதாவது TN-SET 2024 மகளிருக்கான இடஒதுக்கீடு மற்றும் தமிழ் வழியில் PSTM பயின்றோருக்கான இடஒதுக்கீடு அரசாணை எண் 163 உயர்கல்வித்துறை நாள் 18/7/2025 படி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது. TN-SET 2024க்கு விண்ணப்பித்து தேர்வு எழுதியுள்ள விண்ணப்பதாரர்களில் PSTM முன்னுரிமை கோரும் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் தாங்கள் தமிழ் வழியில் 1ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரை பயின்றதற்கான சான்றிதழ்களை இணைப்பில் அதாவது ஃபார்மேட் 1 and 2 உள்ளவாறு உரிய அலுவலர்களிடம் கையொப்பம் பெற்று நமக்கு trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் 23/7/2025 முதல் 7/8/2025 பிற்பகல் 5 மணி வரை பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்படுகின்றது. மேற்குறிப்பிட்ட தேதிக்குள் தமிழ் வழியில் பயின்றதற்கான PSTM சான்றிதழினை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் தமிழ் வழியில் PSTM பயின்றதற்கான முன்னுரிமை கோர இயலாது. இதுதான் இன்னைக்கு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் யாரெல்லாம் நீங்கள் முதல் வகுப்பிலிருந்து அப் டு முதுகலை பட்டம் வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றிருக்கீங்களோ நீங்கள் TN-SET தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா இதற்கான இந்த PSTM சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எழுதினதாக கூட அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நமக்கு கண்டிப்பாக விரைந்து இந்த TN-SET தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான முயற்சிகளை தான் TRB போர்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வராங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் மிக்க நன்றி.